மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் எல்லாம் உலா வருகிறது என்று சொன்ன உடனே சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல கோவை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது அவங்களே சொன்னாங்க, தமிழ்நாட்டிற்கோ தென் மாநிலங்களுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது என்று சொன்னாங்க. நான் எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய கற்றறிந்த பெருமக்கள் அவங்க 2 பேருமே, அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்யப்படும் என்று எந்த தகவல் சொன்னாங்க? நான் சொல்றேன், எங்களுடைய தமிழ் மாநில தலைவர், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாங்க, புரோரேட்டான்னு சொன்னாங்க. ஐயா ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு தெரியும் புரோரேட்டா என்ன, சார்பு விகிதம் தான். அதாவது இப்ப இருக்கிற 543 நம்ம 39 இருக்கோம். இப்ப இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்றத்துல உத்தரப்பிரதேசம் 80 இருக்கு. அப்போ உத்தரப்பிரதேசம் நாளை புரோரேட்டா அடிப்படையில் ஒருவேளை கற்பனை வாதம் தான், அந்த வாதம் கூட அவசியம் இல்லைன்னா கூட இப்படிப்பட்ட தவறான செய்திகளை பரப்புகிற திமுக கூட்டணிக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்கள் கற்பனைக்கு பதிலாக நானும் ஒரு கற்பனையா சொல்றேன்.